கைஸ் வெல்கம் டு ரியாஸ் அப். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சிறைக்கடைக்கு ஆசையோட எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணி அவங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. ரோகிணி வந்து அவங்கள பார்த்துட்டு இந்த மாதிரி மீனா வந்து என்ன பார்த்தா கிறிஷுக்கு இங்கே இருக்கணும்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்காம ரோகிணி சும்மா அதெல்லாம் பேசினுக்காது. கிறிஷ் அங்கெல்லாம் இருக்கக்கூடாது, அதான் காசு நீ வச்சுக்கோ, பில்லு செட்டில் பண்ணிட்டு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன நடக்குது, மார்னிங் வந்து கிறிஷ் எல்லாரும் வந்து ரெடி பண்ணி வா நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் போய் பாட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணி இங்கே கூட்டின்னு வரலாம் சொல்கிறாங்க. அப்போ வந்து கிறிஷுக்கு எல்லோரும் வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க. முத்தோட அப்பா வந்து அவனுக்கு ஒரு திருக்குறள் புக்கு தராங்க. முத்து அவனுக்கு புது ட்ரெஸ் வாங்கி தராங்க. அதேமாரி வந்து ரவியும் ஒரு ட்ரெஸ் வாங்கி வந்து கொடுக்குறாங்க. அவன் எல்லாருக்குமே வந்து போய் கிஸ் பண்ணுறான். எல்லாரும் வந்து அவனுக்கு கிஸ் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் போயிட்டு வரான் பாய் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா அங்கே கிறிஷோட பாட்டி அங்கே இல்லை. என்னான்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டால் அவங்க நேற்று நைட்டே டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க. பில்லுலாம் பே பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறோன்னே எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க. ரோகிணிக்கே அது ஷாக் ஆகுது. ஏன்னா ரோகிணியும் வந்து அவங்க அம்மாவுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணலை. இன்னும் எங்கே போயிருக்காங்க தெரியாமல் அப்படியே எல்லாரும் யோசிக்கிறாங்க. ரோகிணி அதையே யோசிக்கிறேன், எங்கே போயிட்டு சொல்லாம இவங்களே ஒரு முடிவு பண்ணிட்டாங்களா, கிறிஷ் இப்போ யாரை பார்த்துக்கிட்டு அப்படின்னு யோசிக்கிறாங்க. ரோகிணியோட அந்த ஸ்டோர் ரூமில் வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, அந்த மாதிரி எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க, நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ரோகிணி திடீர்னு நினச்சி பார்க்குறோம், நம்ம அம்மாவை இறந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸாக பார்க்குறாங்க. பார்த்தா கிறிஷ் திருப்பணும் வீட்டுக்கே கொண்டு வந்தோடனே விஜயா வந்து திட்டுறா, பாத்தியா நீயே வாழ அதுக்கு மேலே மீன் அந்த பையனை அவங்க பாட்டி வந்து நல்லா வந்து இந்த பையனை உன் தலையில் கட்டிட்டு அவங்க எங்கேயோ ஓடி போயிட்டாங்க, இது தேவையா நம்ம குடும்பத்துக்கு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து மீனாவும் முத்தியும் திட்டுறாங்க. அதோட நீங்கள் எபிசோட் முடியுறாங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீடியோஸ் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.